எத்தனை தான் சிக்கன் பிரியாணி வெரைட்டியாக விதவிதமாக செஞ்சாலும் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி டேஸ்ட்டே வேறு லெவல் தான் சொல்லணும். இதில் பார்த்தீங்கன்னா போடுற மசாலா பொடி தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா பொடி தான் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டை அதிகரிக்கக்கூடும். ஸோ வாங்க அந்த மசாலா எப்படி அரைப்போம், எவ்வளோ சூப்பராக திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி செய்யலான்றதை பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணி மசாலாவுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு அரைச்சிருவோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு 1 ஸ்பூனு, பட்டை ஒரு 4 பீஸு, ஏலக்காய் 4 பீஸு, முந்திரி பருப்பு 10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரணாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பிரியாணி பூ, அது பார்த்திங்கன்னா ஒரு 3 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 4-5 போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து அரைக்கணுங்க. இந்த ஏலக்காவோட ஃப்ளேவரும் முந்திரி பருப்போட ஃப்ளேவரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம எந்த பிரியாணி பொடியும் போட போகிறது கிடையாது, இதுதான் போட போகிறோம். இதுதான் இந்த பிரியாணி, அதாவது திண்டுக்கல் பிரியாணியோட ஒரு சீக்ரெட்டான மசாலான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பொடியை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விட்டு சில பேருக்கு நெய் வந்து 2 ஸ்பூன் போதும் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க தாராளமாக. இப்போ ஒரு 4 பெரிய வெங்காயம் வந்து மெல்லிசாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப பெருசாக இருந்தால் 3 வெங்காயமே போதுமானதாக இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பழம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம செய்ய போகிறது 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ 4 தக்காளி பழம் நல்ல பெரிய பழமாக நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி வதங்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுதுகளை நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலைகள், புதினா தலைகள் இதெல்லாம் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். புதினா, பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம புதினாவை வந்து நான் வந்து அரைச்சி இதில் சேர்க்கலான்னு பார்க்குறேன். அரைச்சி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். உங்களுக்கு புதினா இலைகள்லாம் சாதத்தில் வந்து கிடக்காது. சில புதினா வந்து அப்படியே நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கங்க. புதினா வந்து நல்லா வதங்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை எல்லாமே நம்ம போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதுகளை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா அதாவது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்குரிய அளவுகள் சொல்கிறேன். 100 பூண்டு சேர்த்துக்கங்க. 100 இஞ்சி வந்து பேஸ்ட்டாக வந்து அரைச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். இப்போ இது எல்லாமே இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கனோட லெக் பீஸு ஒரு 1/2 கிலோ சிக்கன் லெக் பீஸ் வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த லெக் பீஸை இதில் போட்டு வதக்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் எடுத்துக்குவோம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு பிரியாணி அரிசி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அரிசி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ, அதாவது 2 டம்ளர் நான் வந்து ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். நல்லா தண்ணியை இருத்துட்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அரிசியும் வதக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த மசாலா பொருளோட. அதனால் வந்து அரிசியையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதக்குனீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும். அரிசியை வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைக்கணும். இதில் வந்து லைட்டாக வந்து வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போடுறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனில், பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கங்க. உப்பு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி வந்து கரெக்டாக வந்து 5 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 டம்ளர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இருக்கும். இது எல்லாமே கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடிப்பிடிக்காமல் அப்போ தான் இருக்கும். கடைசியாக வந்து ஒரே விசில் போட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. சில பேர் வந்துட்டு தோசை தவாவில் கூட தம் போடுவாங்க. நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக ஒரு விசிலுக்கு ஆஃப் பண்ணுறதுனால நமக்கு வந்து அதிகமாக சாதம் அடிப்பிடிக்காது. ஸோ ரொம்ப சூப்பரான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி வேறு லெவல் டேஸ்ட்டில் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு பரிமாறிடலாம். ஸோ இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணியோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.